அத்தியாயம் 7. தற்கொலைக்கு தயாரானோம். முதல் கைது ஷங்கர். 23/5/1991 அன்று. இரண்டாவது புகைப்பட நிபுணர் சுபாஷ் சுந்தரம் ஐயா 1/6/91 அன்று கைது. இப்படி சிபிஐயின் நரவேட்டை விசாரணை என்ற பெயரில் ஆரம்பித்தன. இந்த வேட்டையில் பாதிக்கப்பட்டவர்களின் பட்டியல் மிகப்பெரியது. எல்லாம் ராஜீவ்காந்தி கொலை என்ற பெயரில் புகைமூட்ட அதிர்ச்சியினுள் மறைந்துவிட்டன. சுபாஷ் சுந்தரம் ஐயா கைதுக்கு அடுத்து 91 ஜூன் 6ஆம் தேதி என் தம்பி பாக்யநாதனையும் பிடித்திருந்தது சிபிஐ. அதாவது முறையாக கைது செய்திருக்கின்றோம் என்று கூறவில்லை, சட்டவிரோதமாக மல்லிகையில் வைத்திருந்தார்கள். தொடக்கத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சும்மா விசாரணைக்குத்தான் அழைத்துச் செல்கிறோம் என்றார்கள். அதற்கேற்ப தினமும் என் தம்பியை இரவு உணவுக்கு அழைத்து வருவார்கள். சாப்பிட்ட பிறகு மீண்டும் அழைத்து போவார்கள். அவன் மீது என்ன தவறு இருக்கப் போகிறது? விசாரணைக்கு பிறகு விட்டுவிடுவார்கள் என்றுதான் இருந்தோம். அதற்குள் குண்டு வெடித்த இடத்தில் ஃபோட்டோகிராஃபர் ஹரிபாபு எடுத்திருந்த சிவராசனின் புகைப்படத்தையும் வெளியிட்டு 28/5/91 சல்லடை போட்டு தேடத் தொடங்கிவிட்டார்கள். தொலைக்காட்சி, நாளேடு, சுவரொட்டி என எங்கு பார்த்தாலும் அறிவிப்பு விளம்பரம்தான். அதை பார்த்து எனக்கு மேலும் பகீரென்றானது. சிவராசன் ஓரிரு முறை எங்கள் வீட்டிற்கு வந்து போனதை பக்கத்து வீட்டுக்காரர்கள் யாராவது பார்த்திருப்பார்களோ, பார்த்தவர்கள் போலீஸுக்கு சொல்லிவிடுவார்களோ என்ற பீதி என்னை பிடித்து உழுக்கத் தொடங்கியது. அதோடு அன்று மேலும் ஓர் அதிர்ச்சி, திருப்பம். தினமும் இரவு உணவுக்கு தம்பி பாக்யநாதனை சிபிஐ அழைத்து வருவார்கள். அன்று பார்த்து அழைத்து வரவில்லை. நெடுநேரம் எதிர்பார்த்தபடியே இருந்தார் அம்மா. நேரம் போக போக சந்தேகம் வலுத்தது. ஒருவேளை பாக்யநாதன் கைது செய்யப்பட்டார் என அறிவித்தால் நம் குடும்பத்தின் கௌரவம் என்னவாகும்? சுற்றி இருப்பவர்களெல்லாம் இதை எப்படி பார்ப்பார்கள்? என்னென்று பேசுவார்கள்? கொலைகார குடும்பம் என்றுதானே தூற்றுவார்கள். இந்த பழியோடு எப்படி நாம் வாழ முடியும் என நாங்கள் நிலைகுலைந்து போனோம். தம்பியை வீட்டுக்கு தினமும் அழைத்து வந்த சிபிஐயினர் தினமும் என்னையும் பார்த்தனர். 23/5/91, 27/5/91 தேதியில் என் அலுவலகம் வந்து விசாரித்தார்கள். என்னை என் வீட்டிற்கு வந்தபோது விசாரிக்கவில்லை. நான் தினமும் என் கணவரை சந்தித்து கொண்டிருந்தேன். அவரையும் பிடிக்கவில்லை. இந்த புதிர்கள்தான் இன்னும் அவிழ்க்கப்படவில்லை. நானும் என் கணவரும் எங்காவது போய் நிம்மதியாக வாழ்வோம் என 10/6/91 அன்று சென்னையை விட்டு புறப்பட்ட பின் நளினியும் தாசும் சென்னையை விட்டு தப்பியோட்டம், தலைமறைவு, ராஜீவ் கொலையாளிகள் என்றெல்லாம் செய்தித்தாள்களில் கொடுத்து பிரச்சாரம் செய்தார்கள். கைக்குள் இருந்தவர்களை விட்டுவிட்டு இப்படியொரு சடுகுடு விளையாட்டை சிபிஐயினர் ஏன் ஆடினர்? கேள்வி கேட்டாலும் ஆபத்து, கேட்டாலும் எதற்கும் பதில் வராது. இந்த அடிப்படையில்தான் இந்த வழக்கின் நீதியே நிலைநிறுத்தப்பட்டது. என் அப்பாவும் அவரின் உறவினர்கள் பலரும் பெரிய பதவிகளில் காவல்துறையில்தான் இருக்கிறார்கள். அவர் எப்படி பேசுவார்? இந்த பழி யாரையெல்லாம் சுற்றி தாக்கும்? எத்தனை பேருக்கு பதிலை சொல்லி கொண்டிருக்க முடியும்? இந்த கொலைப்பழியோடு அவர்கள் மத்தியில் எப்படி வாழ முடியும் என்றெல்லாம் நினைக்க நினைக்க திக்கு தெரியாத காட்டிற்குள் நிற்பதாய் உணர்ந்தோம். என் குடும்பத்திற்கு என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா என்ற கவலையில் என் கணவரால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. அதனால் இருப்பு கொள்ளாது தவித்தார். இதற்கிடையில் என் கணவர் என்ன செய்திருக்கிறார் என்றால், அவர் இருக்கும் இடத்திலிருந்து தினமும் ராயப்பேட்டை வீட்டின் அருகே வந்து நின்று கொண்டு வேலைக்கு சென்றிருக்கும் என் அம்மா மருத்துவமனையிலிருந்து திரும்பி கொண்டிருக்கிறாரா, ஏதாகிலும் பிரச்சனையா என்று பார்த்துள்ளார். வழக்கம் போல் என் அம்மா குறிப்பிட்ட நேரத்தில் வீட்டிற்கு வருவதை பார்த்த பிறகே கணவர் அங்கிருந்து கிளம்பி போவார். அவருக்கும் மனதில் ஒரு உறுத்தல் இருந்திருக்கிறது. பழகிய குற்றத்திற்காக இந்த குடும்பம் வேதனையை சுமக்கிறதே, எப்படி இருக்கிறார்களோ என்று பார்க்க அப்படி வந்து நின்று பார்த்துவிட்டு போயிருக்கிறார். வழக்கம் போல் அன்று மாலையும் அப்படித்தான் வந்து தெருவோரத்தின் மூலையில் நின்று கவனித்திருக்கிறார். வழக்கமான நேரத்திற்கு செல்லும் என் அம்மாவை பார்க்க முடியவில்லை. மேலும் சற்று நேரம் காத்திருந்திருக்கிறார். பட்டென்று அவர் மனதில் ஏதோ தோன்றி இருக்கிறது. அம்மாவுக்கு ஏதோ நடந்துவிட்டு இருக்கிறது என பதறி நேராக வீட்டிற்கே வந்துவிட்டார். அவருக்கு மனம் கேட்கவில்லை. அந்த நேரம் வீட்டினுள் இருந்த நான், அம்மா, தங்கை கல்யாணி, தோழி வசந்தி எல்லோரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக விஷம் சாப்பிட்டு தற்கொலை செய்து கொள்ளும் முடிவுக்கு வந்து எலி மருந்தை வாங்கி வைத்து விட்டிருந்தோம். எங்களுடன் விருந்தினராக தங்கியிருந்த தோழி வசந்தியிடம், நீ ஊருக்கு கிளம்பி போய்விடு, எங்கள் தலைவிதி இப்படி ஆகிவிட்டது. நாங்கள் இப்படி ஒன்றாக தற்கொலை செய்து கொண்டதை பற்றி நீ யாரிடமும் சொல்லிக்கொள்ளாதே. எங்களால் உன் வாழ்க்கையும் பாதிக்கப்படக்கூடாது என்று அம்மா அழுது பேசி கொண்டிருந்தார். ஆனால் அந்த தோழியோ, இல்லைம்மா, இத்தனை நாளா உங்கள் கூட இருந்துட்டேன், உங்கள் கையால் சாப்பிட்டு இருக்கிறேன், கஷ்டம்னு பார்த்து விலகி போயிட்டா நாளைக்கு மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த வீட்டில் தங்கியிருந்ததால் என்னையும் கைது செய்து விசாரிப்பார்கள், விட்டு வைக்க மாட்டார்கள். உங்களுக்கு நடப்பதுதான் எனக்கும் நடக்கும்.
உங்களை பழிப்பதைப் போலதான் என்னையும் பழிப்பார்கள். அந்த பழியோடு வாழ்வதை விட நானும் உங்களோடவே செத்து போயிடுறேன், அதான் நல்லது என பிடிவாதமாக மறுத்து அழுது புலம்பினாள். அம்மாவும் நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தும் தோழி கேட்கவில்லை. கூடவே செத்து போயிடுறேன் என்றுதான் உறுதியாக நின்றார். அதற்கு மேல் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இந்த பொண்ணுக்கு இருந்த அந்த உணர்வு, எங்கள் மீது இருந்த நம்பிக்கை மற்றவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டதே. பிரச்சனை என்றவுடன் விட்டுவிட்டு ஓடவும் இல்லை, எங்களை பற்றி அவதூறு பரப்பவும் இல்லை. அந்த பிள்ளை செஞ்சோற்று கடன் மாறாத பண்பு கொண்டவராக வளர்க்கப்பட்டிருக்கிறார் போலும். ஆனால் அவரைப் போலவே இருந்த சிலரையும் சிலரது செயல்களையும் நினைக்கும்போது இன்று கூட தாங்க முடியாத வழியாக நிற்கிறது. நெஞ்சில் என்றும் அணையாது எரியும் நெருப்பினை அள்ளி கொட்டியிருக்கிறார்கள். தம்மை நல்லவர்களாக காட்டிக்கொள்ள என்னை பற்றியும் என் குடும்பத்தினை பற்றியும் பல அபாண்டமான பொய் அவதூறுகளை கடந்த 4 நூற்றாண்டுகளாக பரப்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். எம் வீட்டில் அடைக்கலம் கொடுத்தமைக்காக எமக்கு கிடைத்த பெரிய தண்டனை இதுவே. நேரம் கடந்து கொண்டிருந்தது. எவ்வளவோ பேசி பார்த்தும் அந்த தோழி தன் முடிவை மாற்றிக்கொள்ள தயாராக இல்லை. சரி, 4 பேரும் சேர்ந்தே தற்கொலை செய்து கொள்ளலாம் என்ற முடிவுக்கு வந்துவிட்டோம். நான் தான் ஒரு பாத்திரத்தில் சோற்றோடு குழம்பை ஊற்றிக்கொண்டு கூடவே எலி விஷ மருந்தையும் கலந்து பிசைந்து கொண்டிருந்தேன். ஐயையோ, இதற்கு மேலும் இருக்கக்கூடாது. சுற்றியிருப்பவர்கள் எல்லாம் விதவிதமாக பழி சொல்வார்களே, அதை கேட்டுக்கொண்டு வாழ முடியாதே. ஒரு தியாகியோட குடும்பமா இந்த கொலையை செய்ததுன்னு தூற்றுவார்களே என்று அம்மா சுவற்றோரம் சாய்ந்து கொண்டு அழுது புலம்பியபடியே இருந்தார். விஷம் கலந்த சாப்பாட்டை பிசைந்து உருட்டி கொண்டிருந்த போதுதான் கதவு தட்டப்பட்டது. திறந்து பார்த்தால் என் கணவர். திடீரென்று இப்படி வந்து நிற்பார் என நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னையும் சாதம் பிசைந்த கையையும் பார்க்கிறார். அழுத முகத்தையும் கவனித்தார். ஏதோ ஒரு வாடை வருகிறதே என்ற மாதிரி நோக்கினார். சாப்பாட்டு பாத்திரம் பக்கத்தில் எலிமருந்து பாக்கெட் புரிந்ததும் அதிர்ந்து விட்டார். என்னை ஏறிட்டு பார்த்தார். என்னை விட்டுட்டு சாக துணிந்தாயே, அவ்வளவுதான் உன் அன்பா என்று கேட்பதைப் போல இருந்தது. எனக்கு தவறு செய்து விட்டோமே, அவரை விட்டுவிட்டு இப்படி ஒரு முடிவை எடுத்தது தவறுதானோ என்று குற்ற உணர்ச்சி பிடுங்கி தின்றது. கதறி அழுதுவிட்டேன். அவர் எப்படி திடீரென்று இங்கு வந்தார்? ஏன் இப்படி நடந்தது? ஏன் வழியை தேடிக்கொண்டு வந்து நிற்கிறார் என நினைக்கும் போதே வியப்பாக இருந்தது. ஏதோ ஒரு உள்ளுணர்வு அவரை இங்கு இழுத்து வந்திருக்கிறது. அது மனைவியான என் மீதுள்ள தூய அன்பா அல்லது என் வயிற்றில் வளரும் அவரது குழந்தையின் ஆத்மாவா அல்லது இரண்டுமேவா? எனக்கு பதில் தெரியவில்லை. இப்படி நமக்கென்று இருக்கும் இந்த ஜீவனை விட்டுவிட்டா சாக துணிந்தோம் என உடைந்து போனேன். ஆனால் என் கணவரை பார்த்ததும் என் அம்மாவிற்கு ஆத்திரம் பொங்கிக் கொண்டு வந்தது. அவரை உள்ளே விட்டு பட்டென்று கதவை சாத்தி கொண்டு, நாசமா போனவன்களே, நாங்கள் என்னடா பண்ணோம்? என் குடும்பத்தை அழிச்சிட்டீங்களே, இந்த குருவிக்கூட்டை கலைச்சிட்டீங்களே, எங்கள் மான மரியாதையெல்லாம் குலைச்சிட்டீங்களே, இனிமே எப்படி இந்த ஊரில் வாழ முடியும் என்று கண்டபடி திட்டிக்கொண்டே தலையில் அடித்து கொண்டு அழுதார். என் கணவர் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அவ்வளவு திட்டையும் வாங்கி கொண்டு சிலை போல அப்படியே நின்றிருந்தார். பிறகு நான் தான் அம்மாவை சமாதானப்படுத்தினேன். உண்மையில் அவருக்கு ஒன்றுமே தெரியாதுமா. தப்பு பண்ணவராக இருந்தா இப்போ இங்கே வந்து நின்றிருக்க மாட்டாரே. அவர் என்னம்மா பண்ணுவார்? பழகிய அவரிடமே உண்மையை மறைத்திருக்கிறார்களே. இப்போ அவரோட நிலையும் சிக்கல்ல தானே இருக்கு. அவர் கோலத்தை பாருமா, பிச்சைக்காரன் மாதிரி ஆகிவிட்டார். பாவம், திட்டாதம்மா, என்ன செய்வது, விதி இப்படி ஆகியிருக்கிறது என்று சமாதானம் கூறினேன். அம்மாவின் ஆவேசம் கொஞ்சம் தணிந்த பிறகு உட்கார்ந்து கொண்டு ஓவென அழுதார். அம்மா அழுது தீர்த்து நிதானமான பிறகுதான் கணவர் அருகில் வந்தார். என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா, நீங்கள் திட்டுவதில் நியாயம் இருக்கிறது. உங்கள் கோபமும் ஆதங்கமும் புரிகிறது. என்ன செய்வது அம்மா? உண்மையில் நடந்தது எதுவும் எனக்கு தெரியாது. தெரிந்திருந்தால் நான் உங்கள் பக்கமே வந்திருக்க மாட்டேன். உங்களை எதற்காக சிக்க வைக்க வேண்டும்? எனக்கே தெரியாத போது நளினிக்கு எப்படி தெரியும்? நானோ நளினியோ எதையும் மறைக்கவில்லை அம்மா, இதுதான் உண்மை என்று நடந்தவற்றை கூறினார். ஒரு கட்டத்தில் தீர்க்கமான முடிவுக்கு வந்தவராக, இதோ பாருங்கள் அம்மா, தெரிந்தோ தெரியாமலோ எங்களால் உங்களுக்கு பிரச்சனை வந்துவிட்டது. எங்கள் இருவரால் தான் உங்களுக்கு சிக்கல் வரும். அதனால் நாங்கள் இருவரும் தனியே விலகி போய்விடுகிறோம். என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் அம்மா. என் உயிர் இருக்கும் வரை உங்கள் மகளை கைவிட மாட்டேன். வாழ்ந்தால் 2 பேரும் வாழ்வோம், செத்தாலும் சேர்ந்தே போவோம். பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்த பிறகு பேரப்பிள்ளையோடு உங்களை தேடி வருகிறோம் என்றவர். அப்படியே என்னை பார்த்து, நாளை காலை 9 மணிக்கு சாந்தி தியேட்டர் அருகில் வந்து காத்திரு, நான் வந்து அழைத்து கொண்டு போகிறேன் என்று கூறிவிட்டு அறைக்குள் சென்றார். பாத்திரத்திலிருந்த எலிவிஷம் கலந்த சாப்பாட்டை எடுத்து தண்ணீரை விட்டு கரைத்து அதை கழிவறையில் கொட்டி நீர் ஊற்றி மூடிவிட்டு விறுவிறுவென்று கிளம்பி போனார். அடுத்த நாள் ஜூன் 10ஆம் தேதி காலை 6 மணிக்கே நான் அலுவலகம் சென்றேன். வழக்கமாக என்னிடம் ஒரு சாவி இருக்கும்.
சமயத்தில் நான் முன்னே சென்றால் அலுவலகத்தை திறந்து வைப்பேன். அதனால் அந்த சாவியை கொண்டு அலுவலகத்தை திறந்து உள்ளே சென்றேன். மனமெல்லாம் படபடவென அடித்து கொண்டது. ஒரு தாய் வீடு போலத்தான் எனக்கு இந்த அலுவலகம் இருந்தது. இந்த கம்பெனி இயக்குனர் எனக்கு தந்தை போன்றவர். கம்பெனி மேனேஜர் என் அண்ணனைப் போல் அன்பும் மரியாதையும் நம்பிக்கையும் என் மீது வைத்திருந்தார். நான் சேர்ந்திருந்த காலத்தில் இந்த அலுவலகமும் இங்கிருந்தவர்களும் எப்படியெல்லாம் தாங்கி பிடித்து நட்பாய் இருந்தார்கள் என்பதை நினைத்தபடியே ஒவ்வொரு அடியாக வைத்தேன். இன்று எல்லாமும் கனவு போல மாறி நிற்கிறது. திரும்ப இங்கே வருவேனா என்று நினைத்த நொடி கண்ணீரை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஒரு காகிதத்தை எடுத்தேன். எதிர்பாராத சந்தர்ப்ப சூழ்நிலை காரணங்களால் நான் என் பணியை ராஜினாமா செய்கிறேன். தயவு செய்து என்னை மன்னிக்கவும் என்று ஆங்கிலத்தில் என் முதலாளிக்கு கடிதம் எழுதி வைத்துவிட்டு வெளியே வந்தேன். அப்படியே கிளம்பி போயிருக்கலாம் தான். என்னிடம் இருந்த சாவியால் ஒன்றும் பிரச்சனை இல்லைத்தான். காரணம், அலுவலக கணக்காளரான சுஜையா என்ற ஊழியரிடம் ஒரு சாவி இருக்கிறது. அதை வைத்து திறந்து கொள்வார்கள்தான். ஆனாலும் நான் தயங்கினேன். சிறிது யோசனைக்கு பிறகு சுஜையாவின் வீடு தேடிச் சென்றேன். அவரை சந்தித்து, திடீரென்று வேறு வேலை, அதனால் தொடர்ச்சியாக அலுவலகம் வர முடியவில்லை என்ற காரணத்தை கூறி முறைப்படி சாவியை அவரிடம் ஒப்படைத்துவிட்டு திரும்பினேன். கொஞ்சம் நினைத்து பாருங்கள், ராஜீவ்காந்தி கொலையில் தொடர்பு இருந்தால் இப்படியா நடந்து கொண்டிருக்க முடியும்? எதையும் நான் திட்டமிடவில்லை. ஒவ்வொன்றையும் மனசாட்சிப்படியே செய்தேன். பெரிய குற்றத்தை செய்துவிட்டு தொடர்ந்து அலுவலகம் போய்கொண்டிருக்க முடியுமா? வேலையே வேண்டாம் என்றான பிறகு அங்கு தேடி போய் ஏன் கடிதம் எழுதி வைத்துவிட்டு வர வேண்டும்? கடிதம் எழுதி வைத்துவிட்ட பிறகு கூட அப்படியே போயிருக்கலாமே. மாற்று சாவி இருக்கும்போது தேடி போய் ஏன் என்னிடம் இருந்த சாவியை ஒப்படைக்க வேண்டும்? தப்பிவிட வேண்டும் என்ற முனைப்பில் இருப்பவர்கள் செய்யக்கூடிய காரியமாயுது. நிரந்தரமாக விலகினாலும் தன்னை யாரும் தவறாக நினைக்க இடம் கொடுத்துவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்த நான் எப்படி ஒரு பெரும் குற்றத்திற்கு துணை போயிருக்க முடியும்? மனதளவில் நான் குற்றவாளி இல்லை என்றதால் தானே அன்று என்னையும் அறியாமல் அப்படி நடந்து கொண்டிருக்கிறேன். இந்த இடத்தில் உங்களுக்கு பல கேள்விகள் எழலாம். எனக்கும் அப்படியான கேள்விகள் இருக்கிறது. அதற்கான பதிலையெல்லாம் அடுத்தடுத்த அத்தியாயங்களில் சொல்லத்தான் போகிறேன். இப்போது விட்ட இடத்திலிருந்து தொடர்கிறேன். அலுவலக ஊழியரிடம் சாவியை ஒப்படைத்துவிட்ட பிறகு என் கணவர் சொன்னபடி சாந்தி தியேட்டர் அருகில் போய் காத்திருந்தேன். ஆனால் அவரை காணவில்லை. 5 நிமிடம் 10 நிமிடம் என்று அரை மணி நேரத்தையும் தாண்டிவிட்டது. அவரை காணவில்லை. என்னாச்சு ஏதாச்சு என ஒரே படபடப்பு. 4 பக்கமும் சுற்றி சுற்றி பார்த்து கொண்டிருந்தேன். ஒருவேளை அவரும் சிக்கிக்கொண்டாரோ? அப்படியானால் நாம் என்ன செய்வது என்று யோசிக்க யோசிக்க தலை சுற்றியதுதான் மிச்சம். ஒரு பதிலும் கிடைக்கவில்லை. நிர்கதியாய் நிற்பதாக தோன்றியது. மேலும் காத்திருந்தேன். ஒரு 3/4 மணி நேரம் தாமதமாக வேர்க்க விறுவிறுக்க வேகமாக வந்து கொண்டிருந்தார். அவர் தலையை பார்த்ததும் தான் நிம்மதி. அருகில் வந்ததும், ஏனப்பா இவ்வளவு தாமதம், எவ்வளவு பயந்தேன் தெரியுமா என்று என் பரிதவிப்பை கொட்டினேன். இல்லப்பா, என்னோட வெளிநாட்டு பயண விஷயமாக சிவராசன் ஏற்கனவே ஒருவரை பார்க்க சொல்லியிருந்தார். அவருக்காக காத்திருந்தேன். ஆளே வரவில்லை. எல்லாமே தடையும் சிக்கலுமாக நடக்கிறதே என்று கூறி மிகவும் நொந்து கொண்டார். அவர் வேதனை எனக்குள் இருந்த சிறிய கோபத்தையும் துடைத்து கொண்டு போய்விட்டது. எங்கு போகலாம், என்ன செய்யலாம் என்றேன். சிறிது நேரம் அமைதியாக இருந்தவர் மனது முழுவதும் கலங்கி போயுள்ளது. எதுவும் யோசிக்க முடியவில்லை. முதலில் திருப்பதி பெருமாளிடம் போய் நிற்போம். அவரை கும்பிடுவோம். அவர் ஒரு நல்ல வழியை காட்டுவார்தானே என்றார். எனக்கும் மாற்று யோசனை தோன்றவில்லை. அதுதான் சரி எனப்பட்டது. இருவரும் பாரிமுனைக்கு சென்றோம். அங்கிருந்து திருப்பதி போகும் பேருந்தில் ஏறி உட்கார்ந்து கொண்டோம். நான் தூங்கி பல நாட்களாகிவிட்டது. உயிருக்கு உயிராய் நேசித்த கணவரை பிச்சைக்காரனைப் போல தெரு தெருவாக அலைய விட்டுவிட்டு எந்த பெண்தான் நிம்மதியாக உண்ண முடியும், உறங்க முடியும்? அத்தோடு எனக்கு எது சாப்பிட்டாலும் வாந்தி வர ஆரம்பித்து விட்டது. அப்போது எனக்கு 2வது மாத கர்ப்பம். அதனால் அடிக்கடி வாந்தி வந்து கொண்டிருந்தது. இந்த பிரச்சனைகளோடு தொடர்ந்து மனப்போராட்டம் வேறு. அதனால் நான் மிகவும் சோர்ந்து போயிருந்தேன். பேருந்தில் உட்கார்ந்த சற்று நேரத்தில் அப்படியே சரிந்து அவர் மடியில் குழந்தை போல துவண்டு போனேன். கண்ணீர் தாரை தாரையாக ஓடிக்கொண்டிருந்தது. என் வேதனையை புரிந்து கொண்ட கணவர் கண்ணீரை துடைத்துவிட்டு தலையை தடவி கொடுத்தபடியே இருந்தார். எனக்கு அது இதமாயிருந்தது. பயம், வேதனை, வலி என எல்லாவற்றையும் மறந்து அப்படியே உறங்கிவிட்டேன். அப்போதுதான் எனக்கு அந்த விசித்திரமான கனவு வந்தது. ஒரு திரைப்பட காட்சி நகர்வதைப் போல் தெளிவாக ஓடியது. ஏன் அப்படி ஒரு கனவு வந்தது என்றுதான் தெரியவில்லை. அன்று வீட்டிலிருந்து கிளம்பிய பின் அடையாறில் உள்ள அஷ்டலட்சுமி கோயிலுக்கு போய் வரலாம் வா என்று கணவர் அழைத்து போகிறார். கோவிலிலிருந்து கடற்கரையை வேடிக்கை பார்க்கிறேன். அங்கு கடல் அலைகளை பார்த்தபடி சுபா உட்கார்ந்திருக்கிறாள். ஏன்பா அங்கே பாருங்க சுபா என்கிறேன். அட, உனக்கு பிரம்மை பிடிச்சிருக்கு, யாரை பார்த்தாலும் சுபா என்கிற. சும்மா வாப்பா, சாமி கும்பிட்டு சீக்கிரம் கிளம்பலாம் என கணவர் சொல்கிறார்.
கரையோரம் உட்கார்ந்து கொண்டிருக்கும் சுபாவை கவனிக்காமல் தான் இப்படி சொல்கிறாரோ என்று நான் திரும்பவும், நிஜமாதான் சொல்றேன்பா, நீங்களே பாருங்க, சுபா தான் உட்கார்ந்திருக்கிறா என கூறிக்கொண்டிருக்கும் போதே சுபா எங்களை திரும்பி பார்த்து விட்டாள். என்னை பார்த்ததுமே ஓடி வந்து கட்டிப்பிடித்து கொண்டு ஓவென்று அழுகிறாள். உடம்பெல்லாம் நெருப்பாக கொதிக்கிறது. நல்ல காய்ச்சல் கண்டிருந்தது. தோளில் முகத்தை புதைத்தபடி தேம்பி தேம்பி அழுகிறாள். அவளுக்கு நான் என்ன ஆறுதலை சொல்ல முடியும்? நானே வலையில் சிக்கிய பறவையாக தவிக்கின்றேன். என்ன ஆறுதலை கூற முடியும் என்று நானும் அழுகிறேன். இப்படி நான் அழ, சுபா அழ, எங்களின் கண்ணீர் குரலை அந்த கடல் காற்று சத்தமின்றி கடத்தி கொண்டு போய்விட்டது. அந்த கடலின் அலைகள் போலவே எங்கள் இருவரின் மனதிற்குள்ளும் ஓயாத அலைகள் அடித்து மோதிக்கொண்டே இருந்தது. ஒரு பெண்ணின் மனதை இன்னொரு பெண்ணால் தான் அறிந்து கொள்ள முடியும். சுபாவின் மனதை நான் ஓரளவு அறிந்திருந்தேன். எதையும் கலகலப்பாக பேசக்கூடியவர், கவலையற்று இருப்பவர். ஹரிபாபுவின் மரணமும் மற்றவர்களின் மரணமும் வேறு சில காரணங்களும் அவர் மனதை அதிகமாகவே பாதித்து விட்டிருந்தது. சுபாவின் உடம்பிற்குள் கொதித்து கொண்டிருந்த நெருப்பு எனக்குள்ளும் சுட்டதாக உணர்கிறேன். உடனே அருகில் நின்ற கணவரிடம், ஏன்பா சுபாவுக்கு உடம்பு இவ்வளவு கொதிக்கிறது, கவனிக்க ஆள் இல்லையா? முதலில் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று வைத்தியம் பார்க்க சொல்லுங்கள், மற்ற வேலைகளை பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று கோபமாகவே சொல்கிறேன். திரும்பினால் அங்கே சிவராசன். பார்க்க அரக்கன் போல கருமையான வேஷத்தில் பயங்கரமாக இருந்தார். டக்கென்று சுபாவை ஒரு கையில் ஏந்தியபடி பறந்து சென்று அங்கிருந்த மருத்துவமனை முன் இறங்குகிறார். நான் வியப்போடும் பயத்தோடும் அதை பார்த்தபடியே நிற்கிறேன். ஒருபடியாக சுபாவுக்கு சிகிச்சை கொடுத்து மருந்து மாத்திரைகளோடு கூட்டி வந்தார். இப்போது சிவராசனை அருகிலிருந்து பார்க்கிறேன். அன்னங்கரையில் என்று உடலெல்லாம் முடிமுளைத்து அரக்கன் மாதிரி முறைத்தபடியே நிற்கிறார். சுபா மீண்டும் என்னை கட்டி தழுவிக்கொண்டு தோள் மீது சாய்ந்து கண்ணீர் விட்டு அழுகிறாள். அவளையும் அறியாமல் உடல் அதிர்கிறது. தேம்பி அழும் சத்தம் கேட்கிறது. அக்கா, நீங்களும் என் கூட வந்துவிடுங்கள். நீங்கள் இல்லையென்றால் நான் ஊர் போய் சேரமாட்டேன். இங்கேயே செத்து போயிடுவேன். நீங்களும் என் கூட வந்துவிடுங்கள் என்று அழுகிறாள். பாவம், அவள் மனதில் என்ன இருக்கிறதோ தெரியவில்லையே என நினைக்கின்றேன். அவளுக்கு எந்த ஆறுதலையும் சொல்ல முடியாமல் தோள் மீது சாய்ந்தபடியே தடவி கொடுக்கிறேன். அரக்கன் வேஷத்தில் நின்ற சிவராசன் போதும் வா என்றபடி இழுத்து கொண்டு நடக்கிறார். அவள் திரும்பி திரும்பி பார்த்தபடியே போகிறாள். திடீரென்று இருவருக்கும் ரெக்கை முளைத்து வானத்தை நோக்கி மேலே மேலே பறந்து கொண்டிருந்தார்கள். எனக்கு வியப்பாகப்படுகிறது. அப்படியே மெய்மறந்து பார்த்தபடியே நிற்கிறேன். அதற்குள் எங்களை சுற்றி பதற்றம், கூச்சல். ஆமாம், எங்களை பிடிக்க போலீசார் ஈட்டிகளோடு குத்துகிற மாதிரி சுற்றி வளைத்து கொண்டு நிற்கிறார்கள். போலீஸ் என அறிந்தாலும் அவர்களும் வித்தியாசமாக, உடம்பெல்லாம் கருப்பாக, கண்கள் சிவப்பாக பயமுறுத்தும்படி இருந்தார்கள். அதற்கு மேல் அந்த கனவை தொடர முடியவில்லை. நான் திடுக்கிட்டு எழும்பி பார்க்கிறேன். பேருந்து ஓடியபடியே இருந்தது. கணவர் அருகில் நான் இருக்கிறேன். பயத்தில் முகம், கழுத்து எல்லாம் வியர்த்து நனைந்திருந்தது. ஒன்றும் புரியவில்லை. சுற்றும் முற்றும் பார்க்கிறேன். இவ்வளவு நேரமும் கனவு கண்டிருக்கிறேனா என்று இதயம் படபடக்க அப்படியே அவர் மீது சாய்ந்து கைகளை இறுக பிடித்து கொண்டேன். இதை கவனித்தவர், என்னப்பா ஆச்சு, ஏன் ஒரு மாதிரியா பார்க்கிற என்று கேட்டார். பதற்றமாக, பயங்கர கனவு ஒன்றுப்பா என சொல்ல வந்து அப்படியே வார்த்தைகளை விழுங்கிக் கொண்டேன். ஏற்கனவே அவர் மிகவும் சோர்ந்து போயிருக்கிறார். இந்த நேரத்தில் விசித்திரமான கனவை சொல்லி மேலும் அவர் நிம்மதியை கெடுக்க நான் விரும்பவில்லை. அதனால், ஒன்றுமில்லைப்பா, மயக்கமா வாந்தி வர்ற மாதிரி இருக்கிறது, அதனால் எழுந்துவிட்டேன் என்றபடியே சிறிது நேரம் அமைதியாக அவர் மீது சாய்ந்திருந்தேன். எனக்கு தனுவை கடைசியாக கண்ட காட்சியும் நினைவுக்கு வந்தது. எல்லாம் புதிராகவே இருந்தது. தனுவை பற்றி மனதுக்குள் ஓடியது. அந்த பெண்ணா அப்படி என்று துளியும் நம்ப முடியவில்லை. அவள் எதிலும் வித்தியாசமாகத்தான் இருந்தாள். அதீதமான கடவுள் பக்தி கொண்டவள். வழியில் கோயிலை பார்த்து விட்டால் போதும், உடனே போய் சாமி கும்பிட்டு வீபூதியோடு வந்தால்தான் மன நிம்மதி அடைவாள். அதே போன்று சரியான பக்தி பாட்டு பிரியை. எப்போது பார்த்தாலும் காதில் ஹெட்ஃபோன் மாட்டிக்கொண்டு பக்தி பாடலை கேட்டபடியே இருப்பாள். யாரிடமும் அதிகம் பேச மாட்டாள். எவ்வளவு கிண்டல் செய்தாலும் சிரித்தபடியே இருப்பாள். சரியான கூச்ச சுபாவம் கொண்டவள். கொஞ்சம் சினிமா பைத்தியம் கூட. அக்கா அக்கா, சென்னையில் இருப்பதை போன்ற அரங்குகளில் நான் சினிமா பார்த்ததே இல்லை. எங்கள் ஊரில் இப்படி இருக்காது, அதனால் என்னை சினிமாவுக்கு கூட்டி போங்க என குழந்தை போல் அடம் பிடிப்பாள். என்னுடன் இருந்த 5 நாட்களில் 4 சினிமா படம் பார்த்திருப்பாள். எப்போதும் சிரித்த முகமாகவே இருப்பாள். மே 21 அன்று ஸ்ரீபெரும்புத்தூரில் கடைசியாக சிவராசன் ஏன் தனுவை கடிந்து கொண்டார் என்பதும், அதன் பிறகு சுபாவை தனியாக அழைத்த தனு கையில் சத்தியம் வாங்குவது போல ஏதோ வாங்கினாரே, அதுவெல்லாம் என்னவென்று இன்று வரை புரியாத புதிராக இருக்கிறது. அவர்களிடம் இதை கேட்க துணியவில்லை.
ஒருவேளை கேட்டு தெரிந்து கொண்டிருக்கலாமோ என்றெல்லாம் யோசித்தபடியே என் பயணம் தொடர்ந்து கொண்டிருந்தது. அதே நேரத்தில்தான் சென்னையில் எங்களுக்கு தெரியாமல் என்னவெல்லாமோ நடந்து கொண்டிருந்தது. நாங்கள் பாரி முனையிலிருந்து கிளம்பிய சிறிது நேரத்தில் எங்களின் வீட்டிற்கு சிபிஐ டீம் சென்றிருக்கிறது. வீட்டிலிருந்த என் அம்மா, தங்கை, மூளை வளர்ச்சி குன்றிய என் தாய்மாமா ராசரத்தினம், தோழி வசந்தி ஆகியோரை கொத்தாக கைது செய்து கொண்டு போய் மல்லிகையில் சிபிஐ மாளிகையில் வைத்திருக்கிறார்கள். அதற்கு முன்னாளில் பேரறிவாளனை தேடி அவரது சொந்த ஊரான ஜோலார்பேட்டைக்கு சென்று விசாரித்துவிட்டு வந்ததின் பேரில் பேரறிவாளன் அவராகவே சென்று சரணடைந்திருந்தார். இவர்கள் அனைவரிடமும் குண்டு வெடித்த இடத்தில் ஹரிபாபு எடுத்த புகைப்படங்களை வைத்துக்கொண்டு அதில் என்னை காட்டி யார் என்று விசாரிக்க நளினி என்று கூறியிருக்கிறார்கள். அதன் பிறகுதான் என்னை தீவிரமாக தேடத் தொடங்கியிருக்கிறார்கள். அதோடு என்னுடன் இருக்கும் கணவர் பற்றிய தகவலையும் அப்போதுதான் முதலாக தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவரையும் குற்றவாளியாக்கி தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். பிடிப்பட்டவர்கள் யாருக்கும் நாங்கள் எங்கே இருக்கிறோம் என்ற தகவல் தெரியாது. என் அம்மா உள்ளிட்டவருக்கும் கூட அடுத்த நாள் சாந்தி தியேட்டர் அருகில் சந்திப்போம் என்ற வார்த்தை தான் தெரிந்திருக்குமே தவிர அதன் பிறகு எங்கே போயிருப்போம் என தெரியாது. அதனால் எங்களை தேடுவதில் சற்று தேக்கம் இருந்தது. ஹரிபாபு எடுத்த புகைப்படங்களில் இருந்து என்னுடைய ஃபோட்டோ அவர்களுக்கு கிடைத்துவிட்டது. அதனால் என்னை தேடுவதில் பிரச்சனை இல்லை. 12/6/91 அன்று அனைத்து பத்திரிகைகளிலும் தேடுவதாக பிரசுரம் செய்துவிட்டார்கள். ஆனால் என் கணவர் எப்படி இருப்பார் என்ற படங்களோ அடையாளமோ எதுவும் போலீசிடம் இருக்கவில்லை. பிறகுதான் அந்த தாஸ் என்கிறவர் எப்படி இருப்பார் என்று சரண்டர் ஆனவர்களும் மற்றவர்களும் ஒவ்வொரு அடையாளமாக சொல்ல அப்படியே அதை கணினியில் படமாக வரைந்து விட்டிருந்தார்கள். அந்த படங்களை பார்த்தால் என் கணவருக்கு மொட்டை அடித்தால் எப்படி இருப்பாரோ அச்சு அசப்பில் அதே போன்று இருந்தது. அது என் கணவரின் உண்மை புகைப்படம் போலவே இருந்தது. அந்த அளவுக்கு என் கணவரின் அடையாளங்கள் மிகுந்த திறமையான ஒருவரால் புத்திசாலித்தனமாக யோசித்து துல்லியமாக சொல்லப்பட்டிருந்தது. சொன்னவர் நினைவாற்றலும் ஆச்சரியப்படத்தக்கதாக தான் இருந்தது. பிறகு தாமதமாக பார்த்த நாங்கள் இந்த போட்டோவை எங்கு எப்படி எடுத்தார்கள் என்று பயந்து குழம்பி போய்தான் இருந்தோம். அவ்வளவு துல்லியமான அந்த புகைப்படத்தையும் 13/6/91 அன்றே எல்லா ஊடகங்களிலும் வெளியிட்டு விட்டார்கள். இதுவெல்லாம் அப்போது எங்களுக்கு தெரியாது. சென்னையில் எவ்வளவு நடந்து முடிந்திருக்க எங்களின் பேருந்து திருப்பதியை நோக்கி சென்றபடியே இருந்தது. இந்த வழக்கின் தன்மை என்ன, எம்மை பிடித்தால் என்ன நடக்கும், அந்த சம்பவம் எந்த அளவுக்கு அசாதாரணமான விபரீதமானது என்பது பற்றி எதுவுமே யோசிக்கும் அனுபவமும் அறிவும் அற்றவர்களாக பயணித்து கொண்டிருந்தோம்.